இல்ல ராவா தான் குடிக்கணும். அத வை. என்ன கொல்ல போறோம்? உங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஜேடி குடிச்சிருக்காரா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னடா கபசுர குடிநீர்ல லைட்டா சானிடைசர் மிக்ஸ் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும். சரிடா 105 ரூபா சரக்கு ஊத்தி வச்சிருவோம். மேட்டர் சால்வ். கிளாஸ் கூட எட்டதே மச்சி. எப்படியோ ஓபன் பண்ணிட்டீங்க. அப்படியே சின்னதா ஒரு கட்டிங். சின்னதா சின்னதா வாய்ப்பே இல்ல ராஜா. வாய்ப்பே இல்ல. அடிங்க. பவரா பண்றீங்கடா. நான் கூட சரக்கு அடிச்சதே இல்ல. ஓகே गाइस let's start the plan. இதான் நம்ம ஹாஸ்டல். அப்ப அது டேய் நம்ம ஹாஸ்டல் பிளான்டா. இதுக்குள்ள தான் நம்ம பிளானும் அடங்கி இருக்கு. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? துங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி. ஒத்தேக்கம்மா 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 இந்த பாவப்பட்ட பொண்ணு இது கையில கட்டறனே இதோட எஃபெக்ட் பயங்கரமா தெரியும் பாருங்க. கட்டா யாரும் இப்படி உதவி செய்யற. நீ சொன்ன மாதிரி இந்த தாயத்திய பாடியில டச் ஆனோன்னு ஏதோ ஒண்ணு எங்க இருந்தோ கிளம்பி வந்த மாதிரி எஃபெக்டா இருக்கு. மச்சி பசங்க தேவா சார் ரூம்ல இருக்காங்க. ஃபாதர் ஜபர் ரூம்ல இருக்காரு. சாத்த பண்ண ஜோஷுவா பாத்துக்குவான். இதுதான் சரியான நேரம். வா கிளம்பலாம். அதிர்ஷ்டலட்சுமி நீ வா. ஜீவா வா. ஐயோ நான் தான் ஜீவா வா. கதிரு ஏ கதிரு ஜீவா இருக்கியா? ஏதாச்சும் பே என்னடா கிரவுண்ட் பூரா பசங்க இருக்காங்க மச்சான். என்னடா பண்றது தெரியல. நீ ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. நான் ஏதாவது பண்ணி சமாளிக்கிறேன். என் கூட வாடா. என்னடா ஆச்சு? நீயே வந்து பாரு. இதான் சொன்னேன். ஐயோ சுந்தர்சி ஒன்று பண்ணுவோமா? எல்லாரும் அடிச்சு கொண்டுட்டுமா? எங்கடா வர்றானுங்க பைத்தியக்காரனுங்க? என்னன்னே தெரியாம ஓடுறது. நில்லுங்கடா. யாரா அந்த பொண்ணு? உங்களை தாண்டா. யாரா அந்த பொண்ணு? உன் முகத்தை காமியம்மா. குட் மார்னிங் ஃபாதர். என்ன வேஷம்டா இது? பொம்பளை வேஷம் ஃபாதர். காலேஜ் கல்ச்சர்ஸ்க்காக டிராமா ஃபாதர். ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பரதாக்குள்ள யாரு? அதான் டிராமா பேரு. ஏய் பம்பாய் மனுஷா கோயிலாளா நினைப்பா உனக்கு? ஓடி பிடிச்சு விளாடுறியா? உன்னைய எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். இப்ப பார். வெரி குட். உங்க அர்ப்பணிப்பை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த வேஷம் போறதெல்லாம் ரூமோட வச்சுக்கோங்க. வெளியில இப்படி சுத்தாதீங்க. ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். God bless you. நான் தான் பிடிச்சிருவேன் சொன்னேன்ல. ஒழுங்கா நீ உடைச்ச பல்ப நீயே எரிய வச்சு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம என் ரூமுக்கு வாங்க. இல்ல நான் அப்படியே ஃபாதர் ரூமுக்கு கூட்டு போவேன்.
அவர் என்னைய விட பயங்கரமான ஆளு. மூச்சை வாங்கி வாங்கி இங்கேயே எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, சேவ் பண்ணி வை. உனக்கு பேய் பில்டப் கொடுத்தாருங்க. ஆனா வளைவு நெளிவோட ஒச்சரு இங்கே கட்டு ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்கேன். முக்கி முக்கி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னாத்தான் நீ என்ன பெரிய சன்னிலையோனா? மூஞ்சிய காட்டு. மாமா, I love you. அந்த ஃபாதர் மட்டும் உண்மையிலேயே அவளை பார்த்துருந்தா என்ன இருக்கும் மச்சி? நம்ம எல்லாருக்கும் பொம்பளை பொறுக்கின்ற முத்திர குத்தி நம்ம வீட்டாளுங்க முன்னாடி நம்மளை மானபங்கப்படுத்திருப்பாரு. இதுதான் முதல்ல ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துலான்னு சொன்னேன். ஃபாதர் கண்ணில் மண்ணை தூவிட்டு இவ்வளோ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளில கூட்டு போகிறது நடக்காத காரியம் வச்சான் சொல்லிட்டேன். எல்லாம் இவனால வந்தது. இந்த உலகத்துல எவ்வளோ நல்ல பசங்களா இருக்காங்க, அவனெல்லாம் விட்டுரு. போய் இந்த எச்சக்கல பாய் பெஸ்டி பிரேமராஜ லவ் பண்ணி தொலைச்சிட்டு எங்க உயிரை வாங்க வேண்டியது. ஏய், என்ன சோஷியல் சர்வீஸா பண்ண? காசு வாங்கி தானே உள்ள கூட்டு வந்த. பெரிய காசு பேசுற காசை கொடுக்க வக்கில்ல, சரியான போய் புளிக்கணும். ஏய், ராங்கா பேசின ராங்கி ஆயிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்திரம் பொண்ணு தானே நீ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? வந்ததுல இருந்து பாத்துக்க ஓவரா பேசுற. பொண்ணுங்களா சாஃப்ட்வேர் மச்சி, அவங்ககிட்ட ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. உன்னை பேட் வேர்ட்ஸ்லேயே திட்டி போடுவோம். அமைதியாரு. முதல்ல எப்படி இவளை வெளியே கொண்டு போறதுன்னு பிளான போடுவோம். அப்ப நான் பார்த்தது உண்மையிலே பேய் தாடா? சொல்லு. கயிறு எங்க இருக்கு? மயிரங்கடா. அவுஞ்ச கிளவி புரியுற மாதிரி சொல்லு. கயிறு எங்க இருந்த? இது அமானுஷ சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக மந்திரிச்சு கட்ட கயிறு. மடையா, இது உன்னை காக்க போற கயிறுல. இங்க பாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. மரத்துல கட்டி இந்த கயிறு ஏன்டா அவுத்தீங்க? மரத்துல அதோட மயிரம் வந்திருக்கு. அதான் அடங்கி இருந்தவ ஆட்டம் போட ஆரம்பிச்சுடா. நீ யாரும் சொல்ற? நீ பார்த்தது ரெகுலரான டெரர் பேய் இல்ல, பயங்கரமான லவ்வர் பேய். அவ பேரு பர்தா பர்வீன். பர்தா பர்வீனா? பேய்க்கெல்லாம் அடமுடி இருக்கா? பிளாஷ்பேக்க கேளு. சொல்லு. சுமார் 18 வருஷத்துக்கு முன்னாடி பாகுபலி ரேஞ்சுக்கு பிளாஷ்பேக்க விஷுவலா சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஓடாய ஆட்டுக்குட்டி மாதிரி ஓடலாம். தேவையில்லாம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்க. அப்ப இந்த கயிறை கழட்டி இருந்துட்டு அவன் வரமாட்டான்ல? அதுக்கு நீ அவன் மொத்த பார்க்காம இருந்திருக்கணும். முத அவ பர்தாவை தூக்கி அவ முகத்தை பார்த்தா நீ தானே உன்னோட தான் குடும்பம் நடத்துவா. வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவ முழு எடுத்து உன்னை அடையாம விட மாட்டா. சாந்தி முகூர்த்தம் தான். இது நடக்கவே நடக்காது. அவ ஏக்கத்துல இருக்க ஆவி, உன்னால அவளை தடுக்க முடியாது. அவ அடங்கவே மாட்டான். வேற வழியே இல்லையா? கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆவியோட்ட தெரிஞ்ச ஒருத்தரால தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதனால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியுமா? என் கூட கொஞ்சம் வாங்கல. இந்த நேரத்துல எங்கடா? எதுவுமே கேட்காதீங்க ஃபாதர், இது என் வாழ்க்கை பிரச்சனை. அட இரா பேண்ட் போடு. ஐயோ, நீங்க பேண்ட் போடுறதுக்குள்ள அதை எண்ணே போட்டு வாங்க ஃபாதர். என்ன சாப்பிடுங்க? பேண்ட் சிவா என் உயிரை கேப்பா. வாங்க ஃபாதர். வாங்க. ஏ கிளவி, ஃபாதர் விட்டாரு. என்கிட்ட சொன்னதை அப்படியே அவர்கிட்ட சொல்லு. எனக்காக பேண்ட் கூட போடாம இருக்கேன். இல்ல ஃபாதர், இதை கேட்டா நீங்க என்னை நம்புவீங்க. எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இப்ப பாருங்க கிளவி, பாட்டே இந்த மரியாதை அப்படி பேசுறேன். பாட்டே கிளவி, ஃபாதர் என்ன பாருங்க. என்ன இது லாரி இன்ஜின் மாதிரி வருது? இது என் கை ஃபாதர். என்னாச்சு ஃபாதர்? கர்த்தரோட காலடி சேர்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, கிளவி என்னை கொலை போட்டு போச்சு. ஐயோ சாத்தப்பா, இந்த அம்மாவை கொன்னதே நீ தாண்டா. நானா? என்ன இந்த வயசுல பேய் கதை சொல்லி பயமூர்த்தி இவங்க கதையை முடிச்சிட்டீங்க? பேய் கதையை சொன்னதே இந்த கிளவிதான் ஃபாதர். போர்டிங் பாஸ் வர்றதுக்குள்ள இப்படி டேக்கப் ஆயிட்டு என்னை எப்படி பொழப்ப விட்டுட்டு நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? தெரியாம போயிட்டு மாமா, அதுக்குள்ள இளவு சொல்லிட்டாயா? கிளவிய போட்டதே நான் தான். என்னது?
நம்ம சந்தோஷத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் சமாதிதான். சந்தோஷத்துக்கு குறுக்க வந்தா சமாதியா? அப்ப அடுத்து ஃபாதரா? விட மாட்டேன். அதிர்ஷ்டலட்சுமி, உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னை எப்படியாவது வெளியே கூட்டு போலாம் தான் பிளான் பண்றோம். பட் ஏதோ சிச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒன்று சொதப்பிடுது. நீ கவலையே படாத, இன்னைக்கு நைட் என்னாலும் சரி உன்னை வெளியே கூட்டு போறோம். ஓகே, முதல்ல சாப்பிடு. ஆமா லக்ஸ், உனக்காக அருமையான செட் தோசையும் கடி சட்னியும் வேணா வந்திருக்கேன். நான் வேணா விட்டு விட்டுமா? ஃபாதர் நம்ப மாட்டாரு. எல்லாம் டேய் சாத்த போடா. உங்களுக்கு எமே கனவுடா. ஒரு கம்பெனி சிறுபாலியாடா. எவ்வளவு நேரம் கனவு தட்டறதே? உள்ள என்னடா? சாத்தப்பா, நாங்க ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்கோம். நீ போய் ஆளுங்க கூட சொல்லிட்டான். இல்ல படிச்சிட்டு டேய் டேய் சத்தடா. இந்த கயிறு எங்க துருவுனா? உருவனதா சோட்டானிக்கார நம்பூதிரிகிட்ட இருந்து 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினது. 3000 தானடா? அப்புறம் சொல்லு. ஆமா சாத்தப்பட 3000 ரூபாய். 30 காசு கூட பராதரா. இத 3000 கொடுத்து வாங்குனீங்க நீங்க. இங்க பாறா, உண்மையை சொல்லுங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்க. அந்த மகாபாரதத்துல இருந்து புடிக்கிற கயிறு தானே இது. மாமரம் என்ன பதிக்கு? நல்லா உத்து பாரு. 10 பைசா செலவு இல்லாம சூப்பரான ஒரு விண்டேஜ் தாயத்து ரெடி. டேய், பேய் மேட்டர் சமாளிக்கிறதுக்கு தாயத்தை கொடுத்தீங்கன்னு பார்த்தா பேயவே மேட்டர் பண்ண வைக்கிற தாயத்தை கொடுத்துட்டீங்களாடா? பண்டியா படுவாவிகளா? சாத்தப்பா, என்ன சாத்தப்பா ஏதோ பேய் பிசாசுன்னு ஓடிட்டு இருக்க? நீ கொஞ்சம் நாளாவே ஒரு மார்க்கமா இருக்க. நான் ஃபாதர்ட்ட சொல்லி ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா சொல்றேன். நான் கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். நானு ஏடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் டாக்டர்ட்ட போடுமா? உங்களையா? என்னாச்சு சாத்தப்பா? டேய், அந்த பேயோட பர்ஃபியூம் வாசனை இங்கே வருதுடா. பேய் எங்கேயாவது பர்ஃபியூம் போடுமா? போடும். ஏய் சாத்தப்பா, நீ அதே ஞாபகமா இருக்கறனால அப்படி தெரியுது. உனக்கு நீ நல்ல டாக்டரா போய் பேய்க்கு பைசா போறேன்னு நினைக்காதீங்க. டேய் டேய், அறிவில்ல லக்ஸ், சாத்தப்பா கிட்ட வேலைய கட்டுவீங்க. உங்களுக்கு எப்பறா தெரியும்? பொண்ணு நான் தூக்கி விட்டுமா? பரவாயில்ல, நீ உட்கார். இனிமே பிரச்சனை இல்லை. என்ன லக்ஸ், பயந்துட்டியா? எங்க ஹாஸ்டல் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த கதிர் மட்டும் நடுவில் வரலன்னு வச்சுக்கேன், அந்த சாத்தப்பனை போட்டிருப்பேன், கிழிச்சிருப்பேன். முதல்ல வேஷ்டிக்குள்ள சட்டியை போடு. ஐயோ, வேடிக்கை பார்த்துருந்ததோ. ஃபாதருக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? எல்லா காயும் வெட்டிருக்கு. யார் பார்த்தால? மாமா, இது என் செக்ஷன், உங்க செக்ஷன் வேற. அதே என் புரிச்சு சொல்றேன், செக்ஷன். ஆனா இப்ப சொன்னியே சன்னு, அது நடக்கவே நடக்காது. அது மட்டும் தான் மாமா நடக்கும். எவர ஆவியாட்ட இல்ல அடிச்சே கொண்டு உன்ன. நீங்க எப்ப தான காத்து பேசுறாளே. எவரு மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாம ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை சாவடிக்கிறேன் சொல்லு. ஏன்னா நீங்க தான் என் கண்ணாளன். ஐயோ, மோசா பேசுறாளே. என்ன மாமா, உங்க குறி தப்புது. தப்பா மாமா? இப்ப தப்பாதடி, இப்ப பாரு. யாரு? பாஸ், முட்டாள். யார பார்த்தா முட்டாள்னா? பாஸ், நான் முட்டாள் பேசுறேன் பாஸ். நீயா? சொல்லித்தல. பாஸ், நம்ம பொண்ணு அவன் லவரோட ஆட்டோல இருந்த பார்த்தா சொன்னாங்க பாஸ். அப்படியா? அந்த ஆட்டோக்காரன் நான் புடிச்சு வச்சுக்கிறேன். நீ எங்க இரு, நான் இப்பவே கிளம்பி வரேன். பாஸ், சார்புடா. ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான். ஏண்டா பெரிய காயமா இல்லன்னு வருத்தமா? நான் போய் உங்களை ஊரிக்கட்டையில இருந்து நீ ஜஸ்ட் மிஸ். என்ன ஏன் இப்ப டார்ச்சர் பண்ற? நான் எங்கடா உன்னை டார்ச்சர் பண்ணேன்? ஐயோ, உங்களை சொல்ல ஃபாதர், நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. எதடா நம்ப சொல்ற? ஃபாதர், இங்க பேய் இருக்கு ஃபாதர். ஃபாதர், சாரி ஃபாதர். ஏய், என்ன இங்க எது யார் நினைச்சாலும் நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தடுக்க முடியாது. தலையில பூரி கட்டி அழியும் அடிச்சிட்டு இப்போ பட்டக்ஸ்ல சூடு வச்சிட்டியடா. இருங்க ஃபாதர். பாரு,
இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டேப்பா. புரியுதுடா. பேய் பேரை சொல்லி கட்டையால அடிச்ச சூடு வச்ச இப்ப எண்ணெய வாரி ஊத்த போறியா? நான் உங்களுக்கு பண்ணிட்டியடா. நம்ப மாட்டேன். ஏதாவது ஃபுர்போட உன்னை நம்ப வச்சுட்டா இவர் வச்சே பேய ஓட்டிடலாம். ஏண்டா என்ன மைண்ட் வாய்ஸ்ல திட்டுற? மைண்ட் வாய்ஸ் சொன்னா ஓப்பன் வாய்ஸ்ல சொல்றேன். நீங்க ஒரு குருட்டு பூட கத்தாதீங்க ஃபாதர். என்னைய மட்டும் மிரட்டுங்க. உங்களை மீறி எல்லாமே இங்க நடக்குது. எதுவா இருந்தாலும் ப்ரூஃப் தானே கேட்பீங்க. வாங்க. ஐயோ வாங்க, நான் காட்டுறேன். வாங்க. அம்மா ப்ரூஃப். அந்த பருப்பை ஃபாதர் இருங்க. இங்க என்னடா இருக்கு? இருங்க ஃபாதர். இங்க காணோம். இங்க தானே வச்சேன். வச்சி அவங்க இங்க வச்சாங்க. கொஞ்சம் பொறுங்க. இருங்க பாருங்க. பாருங்க பிட்டு புக்கு. எவ்வளவு பாட்டில் பாருங்க. பழைய கடையில போடலாம் ஃபாதர். அவ்வளவு பாட்டில். ஏண்டா இது நம்ம ரேடுக்கு போகும்போது கிடைக்கலையே? ஆன் பண்ணி போனா எப்படி சிக்கும்? ஃப்ளைன் கோட் மாதிரி சட்டனா போட மாட்டோம். டேய் ஜீவாடா தரங்கடா. என்ன டேய் செம்மையா மாட்டணும். அந்த சாத்த பேதியோ செட் பண்ணி ஃபாதர் கிட்ட நம்மள போட்டு கொடுத்துட்டான். ஃபாதர் எல்லா ரூமுக்கு ரைடு வந்துட்டு இருக்காரு. லக்ஸே வா போலாம். அடிங்கச்சி உட்காரு. வேற மச்சான் சாத்தப்படுங்க. முதல்ல இருந்து இந்த ரூம் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இவ்வளவு பேசாம யார் ரூம் கூட்டி போயிடலாம். வா ரூம்க்கா. அங்க போய் ஒரு ஐடியா இருக்கு. கிளம்பு போலாம். டேய் ஐடியாவை சொல்றேன். ஐயோ அதுக்கு முன்னாடி நம்மள ஒருத்தன் வெளியே போய் ஃபாதர் வரத பார்த்து இன்ஃபார்ம் பண்ண மச்சான். அதுக்கு நான் போறேன். ஓகே எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவ? ஃபோன்ல மச்சி. நீங்க கால் பண்ணு. உன் கால் வரதுக்குள்ள ஃபாதர் ரேடியோ முடிச்சிருவாரு. இப்போ என்னடா பண்றது? அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஹாஸ்டல்ல யாரும் யோசிக்காத கண்டே பிடிக்க முடியாத ஒரு ஐடியா. வித்தியாசமான அனிமல் வாய்ஸ்ல சிக்னல் கொடுக்குறேன். அடிச்சு வெளியே போய் சிக்னல் கொடு. போடா. உனக்காக கடைசி முறையா வரேன். எதுவும் கிடைக்கல. அதிகாரம் 14 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றது மட்டும்தான். அப்ப கடைசியா தேடுவோம் வாங்க. ஏய் யாரா நீ? கைலாசால இருந்து காலையில தான் வந்த மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சீனியர். ஃபாதர் வந்தா சிக்னல் கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். நீங்களுமா? ஏய் என்னடா பிளான் சொல்டா. இதுதான் பிளான். இந்த ஜன்னல் கம்பி எடுத்துட்டா இது வழியா சன்ஷைட்ல இறங்கி ஒளிஞ்சுக்கலாம். இதான் பிளான். அந்த ரூம்லயே சொல்லி தொலைய வேண்டியதானே. இதை வச்சு நீ அறுத்து கிழிச்சேன். இததான் அந்த ரூம்லயே கழட்டி மாட்டி வச்சிருக்கோம்ல. இதுல அவ எக்ஸ்பர்ட். ஏலக்ஸ்டா தூ சீனியர். உங்க ரூம்ல ஐட்டம் இருக்குதானே? ஐட்டமா? ஆமா சீனியர். நீங்க மறைச்சு வச்சத நாங்க பார்த்துட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? சீனியர் நீங்க ஆசை தீர முடிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஷாட்டு. ஆளுக்கு ஒரு ஷாட்டா? டேய் எங்க ரூம்ல இருக்குது ஐட்டம் இல்லடா. ஐட்டம் தான் சீனியர். நாங்க தான் பார்த்தோம்ல. பார்த்துட்டீங்களா? ஜேடி ஃபுல்லு. அட பரதேசி பையல. இவ்வளவு நேரமா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? என்ன நீங்க எதை பத்தி நினைச்சீங்க? நான் கூட அந்த பொண்ணு. டேய் மூடிட்டு ஃபாதர் வரா பாறா. எப்படியாவது பிடிச்சறோம். இதா வித்தியாசமான அனிமல் சொன்னா. குழப்பம் வழக்கம் போல சொல்றேன். என்னடா இது? ஹாஸ்டலா இல்ல வண்டலூர் ஜூவா? ஒண்ணும் புரியலையே. அது புரிஞ்சாதான் நீங்க பேயை பிடிச்சிருவீங்க. ஃபாதர் வேற எந்த ஃப்ளோர்ல வராருனே தெரியலடா. டேய் பேசாம நாமளே வெளியே போய் பார்த்துடலாம்டா. சீக்கிரம் போட்டு. ஸ்தோத்திரம். ரூமை பூட்டிட்டு எல்லாரும் எங்க போறீங்க? இந்த ரூம்ல படிச்சு முடிச்சாச்சு ஃபாதர். அதான் அடுத்த ரூம்ல போய் படிக்கலாம். ஓ
எங்க படிச்சாலும் படிப்பு ஒண்ணு தான்டா. முடியே வேற மாதிரி இருக்கே ஃபாதர். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஜோசோ ரூமுக்கு முன்னாடி இவன் ரூமை செக் பண்ணணும். சாத்தப்பா, நேத்து தான் அவன் ரூமை செக் பண்ணோம். இப்ப முதல்ல ஜோஷுவா ரூமை செக் பண்ணலாம். ஜோஷுவா ஃபாதர், இந்த ரூமை லேட்டா செக் பண்ணலாமே. இல்ல இப்பதான் ரூமை பூட்டி இருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாருமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூமை செக் பண்ணலாம் ஃபாதர். ஜோஷுவா, ஓபன் தி டோர். உடனே ஓபன் பண்ணனா வெளிய போறது டைம் வேணுமா? யார் போறது? நீ போட்ட சாப்பாட சாப்பிட்டு பசங்க வெடியா போட்டு ரூம் நெடியா. ஷட் அப் and open the door. டேய் கதிரே, ஃபாதர் முதல்ல ஏ ரூம் தான் செக் பண்ண போறாரு. ஆமா ஜோஷ்வா, ஃபர்ஸ்ட் ரூம் தான் செக் பண்றாருல்ல. ஆமாடா. ஐயோ சாவி கீழ. ஐயோ சாவி உடைச்சா. ஏய் என்னடா சாவி எப்படா உடைச்சா? சாவி எப்படா? ஏய் யாராவது ஒரு ஆள் சாவி எடுங்கடா. ஃபாதர், கண்டி பாத்து ரூம்ல என்னமோ இருக்கு. என்னடா பண்றீங்க? ஃபாதர் நிக்கறாரா? சீக்கிரம் எடுங்கடா. டேய் எடுங்கடா. நான் கதவு திறக்க சொன்னா காக்கியா விளையாடுறீங்க. தரடா தரடா. Open the door. வாங்க ஃபாதர், வாங்க. நீங்களே தடுங்க. எங்க கம்மியா போய் சொல்லிட்டு நம்ம வேண்டிய வேண்டியதான். இப்போ என்ன பண்றது? ஃபாதர், ஒன்றும் இல்லை ஃபாதர். டேய் என்ன மறைக்க? வா இந்த பக்கம். Who is this? மியா கலிஃபா ஃபாதர். ஷட்டில் பிளேயர் ஃபாதர். தெரியும், நானும் பார்த்திருக்கேன். எனக்கும் பிடிக்கும் ஃபாதர். வெரி குட் பிளேயர். ஒன்னும் கிடைக்கலையே. ஃபாதர் நல்லா பாத்தீங்களா? ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்த ரூம் யாரு? இதா சரியா பாருங்க. போடா. டேய் என்னமோ பண்றீங்கடா. இருங்கடா. நீ வந்துட்டியா? ரெடியாரு. அடுத்த ஒரு ரூம் தான். போ. குட்ரா. ஃபாதர், என்னாச்சு? எதனா கிடைச்சதா? அந்த பேயோட பர்ஃபியூம் வாசனை. இங்கயா? இங்க இல்ல, ஜோசோ ரூம்ல. இது அங்க இருக்கு போல சொல்ல வேண்டியதானே ஃபாதர். டேய் எப்போ சொன்னா என்னடா? இவ்வளவு விடுங்க ஃபாதர். எனக்காக ஒரே ஒரு தடவை. சாத்தப்பனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. அன்னைக்கு கதிர் ரூம்ல பொண்ணு இருக்குன்னா இன்னைக்கு ஜோசோ ரூம்ல பேய் இருக்குன்றான். நாளைக்கு உங்க ரூம்ல ஐட்டம் இருக்குன்னு தேவலாத ஐட்டத்தை சொல்லுவான் ஃபாதர். இவன் இப்படிதான் பேசுவான் ஃபாதர். சத்தியமா அங்க ஜோசோ ரூம்ல இருந்து வாசனை வந்துச்சு. எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். முதல்ல வந்த ரூம்ல தேடுவோம், அதுக்கப்புறமா போன ரூம்ல போய் தேடுவோம். எதுவும் கிடைக்காது. தலை ஃபாதரும் சாத்தவும் மறுபடியும் ஜோசோ ரூம் வராங்க. ஐயோ என்னாச்சு? திரும்பி ஃபாதர் ரூமுக்கு வராராம். ஐயோ என்னாச்சு? ஃபாதர் வராரு. நீ ஐயோ ஐயோ ஐயோன்னு என்ன பண்ணலாம் சொல்றா? மறுபடியும் இவ்வளவு ஜன்னல் வழியா இறக்கிடலாமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்ன பொண்ணு நினைச்சா இல்ல பொட்டலங்க நினைச்சியா? நான்லாம் போக மாட்டேன். பொட்டலங்க மாதிரி தானே. என்னதான் பண்றது? சரி ஒன்று பண்ணலாம். இவளை கூப்பிட்டு ஏ ரூமுக்கு போயிடலாம். ஃபாதர் சாத்தப்ப இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏ ரூம்ல இருந்து கூப்பிட்டு பூஸ் ரூமுக்கு போயிடலாம். கரெக்டா? இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடத்துல போய் தேடுவோம் ஃபாதர். வாங்க வாங்க போ. டேய் நீங்க ரூமுக்குள்ள போனோடனே அந்த பேயோட பெர்ஃபியூம் வாசனை பூக்க தொலைக்க ஃபாதர். வாசனை வருதா? பூக்க உறிஞ்சி பாருங்க. டேய் அதே பாருடா. டேய் யாரா அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்? டேய் அந்த பொண்ணு. மாட்டீங்களா நீங்க? ஃபாதர் வாசனையை பிடிச்சது போது வாங்க. வாங்க. என்ன? நான் எப்ப சொன்னாலும் நீங்க நம்பளே இல்ல. இங்க பாருங்க கண்ணு முன்னாடியே ப்ரூஃப் இருக்கு. அவங்க பொண்ணோட சுத்துறாங்க ஃபாதர். அது பொண்ணா? ஆமா ஃபாதர். அந்த பர்தாக்குள்ள இருக்கிறது பொண்ணா? ஆமா.
நீ பாத்தியா? இல்ல ஃபாதர். நான் பார்த்துட்டேன். பர்தாக்குள்ள இருக்கிறது. நீங்க எந்த கேப்ல பாத்தீங்க? கர்த்தாவே, உனக்கு எல்லாமே டபுள் மீனிங்கா? இல்ல, பர்தாக்குள்ள இருக்கிறது பூதப்பாண்டி. பூதப்பாண்டி. பூதப்பாண்டி அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? ரிஹர்சல் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் நேரங்காலம் கிடையாது? இந்த பேயோட வாசனை இந்த ரூம்ல இருந்து தானே வருது. வா ஜீவா. ஃபாதர், அடுத்தது உன் ரூம் தான். ஓகே ஃபாதர், திறந்தா கிடைக்க எப்ப வேணாலும் வரலாம். ஃபாதர் தவறா ஃபாதர். ஐயோ சாத்தப்பா. ஃபாதர், என்னவோ பேய் பெர்ஃப்யூம் அது இதுன்னு சொன்ன, ஒரு நாத்தமா வரல? வருது ஃபாதர். என் மூக்கே வருதுன்னா கண்டிப்பா உங்க இல்ல மூக்கடைச்சிருக்கு. தைல வேணா எடுத்துட்டு வருவா. இனிமே பேய் ஆவின்னு எதனா பேசன தொலைச்சிருவேன். கதிரே, 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 நீ கதவை திறக்கல, நான் கையை முடியினாலும் தட்டிட்டே இருப்பேன்டா. கதிரே, கதிரே, வெளியே சாத்தி இருக்கு. கதிரி, கதிரி சாத்தி இருக்கு பார்க்கல? ஆமா, சாத்தப்படி யாரும் நல்லா சாத்திருக்காங்க ஃபாதர். அதான் கன்ஃபியூஷன்லயே அலையறேன். டேய், கன்ஃபியூஸ் ஆனவே உங்களால தான்டா. வாங்க ஃபாதர். என்ன ஃபாதர் கதிர் ரூமுக்கு போயிட்டாரு. பசங்க செட்டப் ரெடி பண்ணிட்டானுங்க, பாப்பலாம். இருங்க. நான் சாத்தப்பன் மலைச்சிக்கலா? மலைச்சிக்கல்டா. ஏதாவது ஒரு தடைய மட்டும் கிடைக்கணும். நான் இல்ல ஃபாதர் உன்னை என்ன பண்றாரு மட்டும் பாத்துக்கிட்டேன். சாத்தப்பா, என் பசங்க ஜெனுவினான, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. You are just wasting my precious time. அப்ப பல்லார புக்கு சரக்கு பாட்டிலுக்கு ஹாஸ்டலுக்குள்ள எப்படி வந்துச்சு? காக்கா தூக்கி போடுச்சா? சொல்லுங்க ஃபாதர். ரைட் क्वेश्चन. ஃபாதர், எல்லாருமே செக் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு ரூம் மட்டும் பாக்கி இருக்கு. என் ரூமை செக் பண்ண ஐயோ சொல்றியா? ஃபாதர், ஸ்தோத்திரம் ஃபாதர். சாத்தப்பன். ஓ மை கடவுளே. ஆமா ஃபாதர், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உங்க குழப்பம் தீரும்ல. சாத்தப்பனுக்கே சத்திய சோதனையா? ஆனா அதுல நான் தான் வெல்லுவேன். வாங்க ஃபாதர், வாடா. ஆண்டவனோட ஆசீர்வதிக்கப்பட்ட மகன்றதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் ஃபாதர். வாங்க. கர்த்தரே, கர்த்தரே. என் ரூம்ல என்ன இருக்க போகுது ஃபாதர்? பைபிளும் நீங்க கொடுத்த கோழி வாட்டரும் தான் இருக்கும். போய் எடுங்க. சின்ன பசங்க சொன்னாங்க. பீரோல தான் பைபிளும் கர்த்தரோட கீர்த்தனையில இருக்கு. அதை எடுத்து கொடுங்க, படிச்சு புண்ணியமா தேடட்டும். ஐயோ ஐயோ, ஆமா, இவர் என்ன அடுக்கி வச்சிருக்க துணியெல்லாம் கலச்சிக்கிட்டு இருக்காரு. மேரக்கு இல்ல, கீழே தலைவரை கீழே. இப்ப வரும் யாரு? ஆள் இல்லாத ஆலமரம். என்னடா இது? ஒரு லைப்ரரியே உள்ள இருக்கு. ஐயோ ஃபாதர், எப்படி வந்துச்சு? ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? சத்தியமா ஃபாதர், இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. நம்புங்க ஃபாதர். சாத்தப்பா, இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருக்க. வேற யார் கொண்டு வந்து வைப்பா? நான் கொண்டு வந்து வச்சானா? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. ஓ, அப்படி ஒரு புக் இருக்கா? ஃபாதர், அது பழமொழி. ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் அண்ட் ஜஸ்ட் கெட் அவுட். ஃபாதர், உண்மையை சொல்றேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நான் யாரு? ரிட்டையர்ட் கர்னல். என் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டு இங்க இருக்கேன். எதுக்கு? பசங்க பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில பாஸ் ஆகணும்னு டிசிப்ளின் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இல்லாத போது why you should be here? Just get out. நான் அப்பாவி. ஓ, அப்பாவி. அடப்பாவின்னு சொல்ற மாதிரி காரியம் செஞ்சுட்டு நடிக்கிறியா? நான் என்ன உண்மையை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. எதை நம்ப சொல்ற? பசங்க பொண்ணை தள்ளிட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன், அது போய். அது பொண்ணு இல்ல பேயின்னு சொன்னேன், அது போய். பசங்க சாராயம் குடிக்கிறாங்கன்னு சொன்னேன், அதுவும் போய். எல்லா உண்மையா இங்க அடைஞ்சு கிடக்கு. ஃபாதர், சாத்தப்பன் பாவம், மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பு ஃபாதருக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை. எஸ் ஃபாதர், அவன் ரமணா பட டயலாக் சொல்லிட்டு இருக்கான். கொலை பண்ணவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா ஒழுக்கம் கிட்ட மன்னிக்கவே கூடாது. ஃபாதர், நீங்க என்னை மன்னிக்க வேண்டாம், ஆனா ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எந்த தப்பு பண்ணலன்னு நானே நிரூபிக்கிறேன். தூக்கு தண்டனை கைதி கூட ஃபாதர் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஆனா சும்மா இருங்கடா. சாத்தப்பா, உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். நீ சொன்னதுல ஒண்ணு கூட ப்ரூவ் பண்ணல,
நானே உன்னை உருட்டிக்கிட்டு போய் வெளியில போட்டுருவேன். உங்களால என்னை உருட்ட முடியாது. இது ஒண்ணு போதும் ஃபாதர். நான் ப்ரூவ் பண்றேன். இது உங்க மேல சத்தியம். நீ என்ன சாத்த பண்ணா இல்ல ஸ்மால் மம்மியாடா? சத்தியம் அடிச்ச கொன்னுடுவ போல இருக்க. நீ ப்ரூவ் பண்றத நம்பறதுக்கு நான் உயிரோட இருக்கணும். ஐயோ தடா. போயிட்டார். ஏண்டா அடிக்கிறதெல்லாம் நீங்க, பழி ஏன் மேலையா? சகுனி மேல பார்த்தா அப்படிதான் சாத்தப்பன். என்ன ராங் டச் பண்ணிட்டு போறான்? சகுனி வேலை பாக்குறேன் நான் சொல்றீங்க. இனிமேல் சாணிக்க வேலை பாக்குறேன். சாத்தப்பா வேற சவால் விட்டுருக்காண்டா. இனிமேல் கண்கொத்தி பாப்பா கண்காணிப்பான். அவ இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரிஸ்க். டேய் இன்னைக்கு நைட்டு நம்ம பிளான் படி அவளை மொட்டை மாடி வழியா அமிச்சிடலாம். இன்னைக்கா?